கிறிஸ்துவுக்குள் பிரியமான சுவிசேஷ பங்காளர்கள் அனைவருக்கும் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் சார்பாக என்னுடைய சோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்தியா முழுவதும் ஆண்டவருடைய திருப்பணியை செய்து வருகிற இந்திய சுதேச மிஷனரி சங்கத்திலே புதிதாக மிஷனரிகளை இந்திய தேசத்திலே கால் மிதிக்காத இடங்களிலே கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாகி வருகிறோம். இந்த திருப்பணியிலே ஏறக்குறைய 40-60 மிஷனரிகளை அடுத்த மாதத்திலே பணியமர்த்துவதற்குண்டான ஆயத்தங்களுக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே இந்த வேளையிலே இந்த திருப்பணிகளுக்காக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மிஷனரிகளுக்காக உங்களுடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஜெபித்துக் கொள்ளும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். ஆண்டவருடைய ஏக்கமான குரல், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பான குரல். இந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் இப்பொழுது ஒரு பெரிய முயற்சி எடுத்து வருகிறோம். இந்த முயற்சி ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவரை அறியாத மக்களுக்கு கொண்டு செல்வதற்குண்டான ஒரு முயற்சி. இதிலே உங்களை பங்களித்துக் கொள்ள நீங்கள் இதற்காக உங்களுடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஜெபித்துக் கொள்வது மாத்திரமல்ல, உங்களால் முடிந்த காணிக்கையினால இந்த திருப்பணியை தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம்மால் இயன்றதை, நம்மால் முடிந்ததை ஆண்டவருக்கு என்று கொடுக்க உங்களை அர்ப்பணிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய சுதேச மிஷனரி சங்கத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே ஏவுகின்றதை இந்த திருப்பணியில் தாங்குவதற்காகவும் உங்களுடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஜெபிக்கும் பொழுது இன்னும் ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.